தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இன்று தஞ்சையில் ரமலான் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. இந்த பெருநாள் தொழுகையில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த பெருநாள் தொழுகையின் உரையாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானில் அப்பாவி மக்களை கொலை செய்யக்கூடிய அநியாய தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 3000க்கும் மேற்பட்டவர்கள் ஈரானில் அப்பாவி மக்கள் மரணித்திருக்கிறார்கள். உடனடியாக ஐநா தலையிட்டு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். அதேபோல இந்தியாவில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு அடக்குமுறைகளை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வக்ஃபு திருத்த சட்டம் என்கின்ற பெயரில் இஸ்லாமிய சொத்துக்களை சூறையாடக்கூடிய, அபகரிக்கக்கூடிய பல்வேறு திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். அந்த திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கக்கூடிய தருணத்தில் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியோடு ஆளக்கூடிய பாண்டிச்சேரியில் வகுப்பு உறுப்பினர்களில் அந்த வகுப்பு கவுன்சிலில் ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்தவரை உறுப்பினராக சேர்த்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த வகுப்பு திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கக்கூடிய தருணத்தில் அவசரமாக என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட ஒருவரை அதில் உறுப்பினராக சேர்த்திருப்பது என்பது இஸ்லாமிய சொத்துக்களை நிரூபிப்பதற்கு ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்களை அவர்கள் அதில் கொண்டு வருகிறார்கள் என்றால் திட்டமிட்டு இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க நோக்கத்தோடு இதை கொண்டு வருகிறார்கள். இதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். இது தேர்தல் முடிந்த பிறகு அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு உறுப்பினர்களிலிருந்து நீக்கப்படவில்லை என்று சொன்னால் நாடு முழுவதும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலை வரும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொள்கின்றோம். அதேபோல கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லதொரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சிறுபான்மையினர்களான எங்களுக்கு பல்வேறு வகையில் பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கிறார்கள். சிஏஏ என்ஆர்சி சட்டம் கொண்டு வந்த பொழுது எப்படி பாதுகாப்பாக இருந்தார்களோ அதுபோல வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக உறுதியாக சிறுபான்மையினர் பக்கம் நின்றதற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை பிரச்சனை தொடர்பாக பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஒற்றுமையாக இருந்த இந்து முஸ்லிம் மக்களிடத்தில் பிரிவினை உண்டாக்கிய பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மிக நேர்த்தியாக அதை கையாண்டு சிறுபான்மையினரை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் இந்து மக்களின் உரிமையை வென்றெடுக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய அணுகுமுறை மிக சிறப்பாக இருந்தது. அதற்கு சிறுபான்மையின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக முதல்வரை சந்தித்து இஸ்லாமியர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் 3.5% இடஒதுக்கீடை வழங்கியது. அந்த இடஒதுக்கீடை 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதேபோல தேர்தல் அறிக்கையில் சகோதரி கனிமொழி அவர்களை சந்தித்து இந்த இடஒதுக்கீடை உயர்த்தி தருவது தொடர்பாக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்தோம். ஆட்சிக்கு வந்த பிறகு பரிசீலனை செய்வதாக முக்கிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை சிறுபான்மை மக்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. பாசிச சிந்தனை கொண்டவர்களுடன் கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமைந்தது என்று சொன்னால் அது நிச்சயம் தமிழகத்தில் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகம் கலவர பூமியாக மாறும் என்பதற்கு வடமாநிலங்களே சாட்சியாக இருக்கிறது. எனவே சிறுபான்மையின மக்கள் எது அமைதியான ஆட்சி தரக்கூடிய நல்லாட்சியை தரக்கூடியவர்கள் என்பதை சிறுபான்மை மக்கள் அறியக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் ஆட்சி அமைக்கும் பொழுது எங்களுடைய இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.